question மாறுபட்ட எண்ணை காண்க அப்படி கொடுத்திருக்காங்க 19 17 23 and then 28 answer is 28 ஏன் அப்படின்னா மத்த எல்லாமே என்னது prime numbers மத்த எல்லாமே prime numbers 28 மட்டும் prime number கிடையாது ஓகேவா so next question ஒரு குறிப்பிட்ட வேலையினை முடித்து தர ஒரு குழு 10 நாட்கள் எடுத்துக்கொள்வதாக உறுதி கூறியது ஓகேவா சோ ஒரு டீம்ல இருக்கவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லல பட் ஸ்டில் அந்த டீம்ல எல்லாருமே சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 10 நாள் எடுத்துக்கிறாங்க ஓகே ஆனால் அக்குழுவில் 5 பேர் வரவில்லை அதுல வந்து 5 பேர் என்ன ஆயிடுறாங்க வராம போயிடுறாங்க சோ அதனால வந்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 நாள் ஆகுது சோ ஓகே இப்போ மொத்தமா அந்த குழுல ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்றதா நம்மளுடைய கொஸ்டின் பார்க்கலாமா சரி இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா அந்த டீம்ல இருந்த மொத்த பேரோட கவுண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகே அந்த டீம்ல இருந்த மொத்த பேரோட கவுண்ட் வந்து எக்ஸ் ஓகே அந்த எக்ஸ் மொத்த பேரும் சேர்ந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடிச்சாங்க 10 நாள்ல அந்த வேலையை முடிச்சாங்க ரைட்டா எத்தனை நாள்ல 10 நாள்ல சோ அடுத்து என்ன பண்றாங்க அந்த டீம்ல இருந்து 5 பேர் வரல ரைட்டா இவங்க எல்லாம் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலையை முடிச்சாங்க 12 நாள்ல வேலையை முடிச்சாங்க x1 y1 equal to x2 y2 புரியுதா இந்த ஈக்குவேஷன் புரியுதா நெக்ஸ்ட் போலாமா இந்த ஈக்குவேஷன் புரியுதாப்பா நெக்ஸ்ட் போகலாமா ஆன்சர் ஓகே இந்த ஈக்குவேஷன் புரியுதா இதுக்கப்புறம் நீங்க ஓகே சொன்னாதான் நெக்ஸ்ட் போக முடியும் இது மட்டும் தான் பேசிக் இதுல சால்வ்லாம் நீங்க ஈஸியா பண்ணிடலாம் ரைட்டா ஓகே புரிஞ்சிருச்சு ஒன்ஸ் அகைன் வினிதா வந்து ஒன்ஸ் அகைன் கேட்டிருக்காங்க இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் அதே சமயம் 5 பேர் சேர்ந்து ஓகேவா 60 so and then 12 ஓகே சோ 5 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்கன்னா 2 பேரும் செய்யறது ஒரே ஜாப் தான் ஓகே ஆனா அங்க டேஸும் அதுல எத்தனை பேர் இருக்காங்கன்றது மட்டும்தான் மாறி இருக்கு அப்ப இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈக்குவல் பண்ணுவோம் இதுதான் நம்மளோட தியரி ஓகேவா x1 y1 ஈக்குவல் டு x2 y2 இதுதான் என்னது அப்படின்னா நம்மளுடைய தியரி இது வந்து ரெண்டுமே ஒரே வேலையா இருக்கும்போது நாட் வேற வேற வேலையா இங்க வந்து ஒரு 3 வேலை பாக்குறாங்க இவங்க ஒரு வேலை தான் பாக்குறாங்கன்னா அதை நம்ம ஈக்குவல் பண்ணக்கூடாது 2 பேருமே ஒரே வேலையை தான் பாக்குறாங்க இங்க வந்து எத்தனை பேருன்ற கவுண்ட் மாறுது இங்க வந்து எத்தனை நாளுன்ற கவுண்ட் மாறுதுன்னா அதுக்கு இதுதான் தியரி சோ அதை தான் நம்ம வந்து இப்படி எழுதியிருக்கோம் ஓகேவா இதுல ஃபர்ஸ்ட் மொத்தம் எத்தனை பேருன்னு என்கிட்ட கொடுக்கல அதனால எக்ஸ்ன்னு எடுத்தேன் அவங்க 10 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க அதே சமயம் அந்த எக்ஸ்ல இருந்து 5 பேர் வரல அப்ப பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாம் வேலை பார்த்திருப்பாங்க சோ x - 5 எத்தனை நாள்ல வேலை பாக்குறாங்க 12 நாள்ல வேலை பாக்குறாங்க ஓகேவா பிரதாப் ஓகேவா அருண் ஓகேவா நவீன் யுவா கிங் அண்ட் வினிதா மஞ்சு உங்களுக்கு எல்லாம் புரியுதா சூப்பர் சோ இப்போ இதை என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணலாம் 10x is equal to உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா 12x மைனஸ் அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 60 உள்ள 12 உள்ள மல்டிப்ளை பண்றேன் சோ 10x அந்த பக்கம் போச்சுன்னா 12x minus 10x and the 60 இந்த பக்கம் வரும்போது பிளஸ்ஸா வரும் so 2x is equal to 60 so 1 times this is for 30 times ரைட்டா so ஆன்சர் என்னது 30 மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்காங்க 30 பேர் இருந்திருக்காங்க அவங்களால 10 நாள்ல அந்த வேலையை முடிக்க முடியும் அதுல வந்து 5 பேர் வரல so 25 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிச்சிருக்காங்க 12 நாள்ல முடிச்சிருக்காங்க ஓகே நாம இப்ப சொன்னோம் இல்லையா x1 y1 equal to x2 y அது கரெக்டான்னு பார்க்கலாமா x1 அப்படின்றது எத்தனை பேர் இருந்தாங்கன்றது ஓகே நம்பர் ஆஃப் பர்சன் ஓகே இன்டு y1 ன்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் இல்லனா ஹார்ஸ் சோ டைம் பர்சன் இன்டு டைம் இஸ் ஈக்குவல் டு அதே வேலையை முடிக்கிற பர்சன் இன்டு டைம் இப்போ x1 ன்றது நம்ம 30 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் சோ 30 அவங்க எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க 10 நாள்ல இதுல 5 பேர் வரல அப்போ 25 பேர் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க 12 நாள்ல முடிக்கிறாங்க இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு எனக்கு தெரியணும் 300 சோ இதுவும் பாத்தீங்கன்னா 300 கரெக்டா வருதா ஒரே வேலை அது வந்து டிஃப்ரெண்ட் இப்போ நாங்க 10 பேர் இந்த வேலையை பாக்குறோம் அதே வேலையை நீங்க ஒரு 5 பேர் பாக்குறீங்கன்னா நீங்க முடிக்க கொஞ்சம் லேட் ஆகும் நாங்க சீக்கிரமா முடிச்சிருவோம் பட் ஸ்டில் 2 பேரும் பாக்குறது ஒரே வேலை தான் ரைட்டா அப்போ அது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றதுதான் தியரி ஓகே புரியுதா கொஞ்சம் ஈஸியா சொல்லுங்களா இது கஷ்டமே கிடையாது இதுதான் ஈஸி இருக்கிறதுல ஒரே ஸ்டெப்ல உங்களுக்கு புரியலன்றதுனால நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன் மேம் 60 எப்படி வந்துச்சா எங்க இருக்கு 60 இத மல்டிப்ளை பண்றோம் 12 உள்ள மல்டிப்ளை பண்றோம் 5 உள்ள மல்டிப்ளை பண்றோம் புரிஞ்சா மகா இது வந்து இதை விட ஈஸியா யாராலையும் சொல்ல முடியாது இவ்வளவுதான் x1 y1 equal to x2 y2 இத மல்டிப்ளை பண்ணிருக்கோம் நம்ம ஓகேவா புரிஞ்சா டவுட் இருக்காப்பா ஏதாச்சும் டவுட் இருக்கா யாருக்கும் சரி ஓகே நெக்ஸ்ட் போலாம் டவுட் இருக்குன்னா கேளுங்க நோ சரி ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन
தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கப்பா. கொஞ்சம் மெதுவா நடத்துங்களா? நான் ஒரு ஸ்டெப்புக்கு உங்ககிட்ட கேட்டுட்டு தானே போறேன். இப்படி சொல்றீங்கன்றதுனால தான் ஒரு ஸ்டெப்பா வெயிட் பண்ணி நான் கேட்டுட்டு தான் அடுத்த ஸ்டெப் போறேன். ஸோ நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா அதை நான் ரிப்பீட் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 4, 9, 19, 34, 54 அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4, 9, 19, 34, 54 and then அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? 79. எல்லாரோட ஆன்சரும் 79. ஓகே, எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ 4ல இருந்து 9 வரணும்னா நான் 5 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? 9 கிடைச்சிரும். ஸோ 9ல இருந்து 19னா நான் 10 ஆட் பண்ணா 19 கிடைக்கும். ஸோ அதுல இருந்து 15 அப்போ என்ன பண்ணிருக்காங்க? 5, 10, 15 அடுத்தது 20 ஆட் பண்ணிருப்பாங்க. ரைட்டா? ஸோ 20 ஆட் பண்ணா 54. அப்ப 54ல இருந்து நான் 25 ஆட் பண்ணு. 5, 4, 9 and then 79. ஆன்சர் இஸ் ஆப்ஷன்ஸ் டி 79. புரியுதா? டவுட் இருக்குன்னா கேளுங்க. புரியுதாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? டவுட் இருக்குன்னா கேளுங்க. கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு ஏற்ற படம் எது? பென்குயின், பறவைகள், காகம். ஆப்ஷன் டி நான் காட்டல. சோ அது ஜூம் பண்ணா உங்களுக்கு கொஸ்டின் பிரேக் ஆகும். ஆன்சர் இதுல தான் இருக்கு. ஓகேவா? நான் டிராயிங் உங்களுக்கு தெரியாது. சோ அதை நான் டிரா பண்ணிடுறேன். ஒரு சர்க்கிள் இருக்கு and then inside ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிள் இது கூட மட்டும். ஓகேவா? கிளியரா? சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த சர்க்கிள் 2 சர்க்கிள் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்தது 2 சர்க்கிள் inside a one big circle. Right? ஆன்சர் பண்ணுங்கப்பா. சாரி, சியா? தெரியுதா? இப்போ தெரியுதா? பிரகாஷ் சூப்பர். ஆன்சர் இஸ் சி. ரைட்டா? ஏ சி. பென்குயினும் சரி அண்ட் காகம் க்ரோவும் சரி ரெண்டுமே இட்ஸ் a கைண்ட் ஆஃப் பேர்ட். அப்போ ஒரு பேர்ட் குள்ள பென்குயின் அண்ட் தென் க்ரோஸ். சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆப்ஷன் டி ல என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. நீங்க பார்க்கணும் அப்படினா 3 சர்க்கிள்ஸுமே கனெக்ட் ஆயிடுது. சோ நெக்ஸ்ட், ஒரு தொலைபேசி புத்தகத்தில் உள்ள பெயர்களுள் கீழ்கண்ட பெயர்களில் எந்த பெயர் மூன்றாவதாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பெயர்னு பார்க்கலாமா? பட் பறக்காது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது பேர்டா இல்லையான்றதுதான் நமக்கு தேவை. ஓகேவா? புரியலையா? சிலம்பரசன், பென்குயினும் க்ரோவும் பேர்ட்ஸ். ஓகேவா? ஆனா பென்குயின் வேற, க்ரோ வேற. சோ பேர்ட் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள பென்குயின் அப்படின்ற எல்லா பேர்டும் வரும், க்ரோன்ற எல்லா பேர்டும் வரும். சோ அதனால போட்டிருக்கோம். அதே சமயம் பென்குயினும் க்ரோவும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இல்லாதது, அதனால ரெண்டையும் பிரிச்சு தனித்தனியா போட்டிருக்கோம். ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन, அதாவது டிக்ஷனரி ஆஃப் வேர்ட்ஸ் எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், எது தேர்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. பென்குயின் பேர்ட் தான் சிலம்பரசன், இட்ஸ் a bird. ஓகேவா? பி கரெக்ட் ஆன்சர் அப்படி சொல்லிருக்கீங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். தேர்ட் வரது எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து 1 2 3 4 எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சேம் லெட்டர்ஸ். ரைட்டா? அப்போ ஃபிஃப்த் ஒன் தான் நான் போவேன். சோ ஃபிஃப்த் ஒன் இ இருக்கு, அகைன் இ, இங்க ஏ இருக்கு, இங்க இ இருக்கு. அப்போ இதுல எல்லாம் ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ திஸ் நேம் வில் பி ஆன் தி ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்க நேம். பேலன்ஸ் இருக்க மூணுல ஃபர்ஸ்ட் எது, செகண்ட் எது, தேர்ட் எதுன்னு கண்டுபிடிப்போம். அடுத்த வார்த்தைக்கு போறேன். இங்க ஏ இருக்கு, இங்க இ இருக்கு, அகைன் இ, இங்க வந்து பி இருக்கு. ஏ கமா இ கமா பி. ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும், இ செகண்ட் வரும், பி வந்து தேர்ட் வரும். இதுல ஏ எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ திஸ் இஸ் செகண்ட். அடுத்தது இ இங்க இருக்கா? சோ திஸ் இஸ் தேர்ட் அண்ட் பி தான் லாஸ்டா வரும். திஸ் இஸ் ஃபோர்த். அப்ப நமக்கு கேட்டிருக்கிறது மூன்றாவதாக வரும் வார்த்தைன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேவா? கிளியராப்பா? டி கிடையாது, டி கிடையாது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. டி தான் லாஸ்டா வரும். புரிஞ்சா சிலம்பரசன்? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ இன்று செவ்வாய்க்கிழமை எனில் 61 நாட்கள் கழித்து என்ன கிழமை என காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அடிக்கடி பார்க்குற ஒரு क्वेश्चन. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ். இன்னைக்கு வந்து ஓகே, இன்னைக்கு வந்து என்னவா? டியூஸ்டே. டியூஸ்டே அப்படின்னா 61 நாள் கழிச்சு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிப்போம். ரைட்டா? இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துட்டாங்க 61 நாள்னா 61 7 ஆல டிவைட் பண்ணுவோம். சோ 61 நானு 7 ஆல டிவைட் பண்ணேன்னா 56ன்னு கிடைக்கும். ரைட்டா? ரிமைண்டர் 5. சோ இந்த 5 தான் எனக்கு என்னது? ஆட் டேஸ். ஓகேவா? இந்த 5 தான் ஆட் டேஸ். அப்ப இந்த 5 என்ன பண்ணணும்? டியூஸ்டேல இருந்து பிளஸ் பண்ணணும்.
Wednesday, Thursday, Friday, Saturday and then Sunday. Answer என்னது? ஞாயிற்றுக்கிழமை. Answer is option D. Sunday. Super சிலம்பரசன். புரிஞ்சா? Okay, next question போலாமா? Okay, next question. So A என்னும் நபர் ஒரு மோட்டார் சைக்கிளை B என்னும் நபரிடமிருந்து 10% நட்டத்தில் விற்கிறார். B என்பவர் அதை ரூபாய் 54,000 விற்று 20% லாபம் பெறுகிறார் எனில் அந்த மோட்டார் சைக்கிளின் உண்மையான விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தமிழ் ஸ்பீச் பண்ணுங்களா? சரி, ஓகே. சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏ அப்படின்றவர் பி கிட்ட ஒரு சைக்கிளை வித்திருக்காரு. ஆனா அவர் விற்கும் பொழுது அவருக்கு 10% எவ்வளவு நஷ்டம் கிடைச்சிருக்கு. ஓகே, லாபம் இல்ல, 10% நஷ்டம். அப்போ அவர் வாங்கின விலையில இருந்து கொடுத்த விலை அப்படின்றது 10% கம்மியா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பி வந்து அது 54,000 ரூபாய்க்கு சி கிட்ட விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை விற்கும் பொழுது அவருக்கு 20% லாபம் கிடைக்குது. ஓகேவா? எவ்வளவு வித்திருக்காரு? 54,000 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்போ அதுக்கு முன்னாடி அவருக்கு 20% கம்மியா வாங்கி 20% அதிகமா வித்திருக்காரு. என்னன்னு பாக்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காஸ்ட் பிரைஸ் என்னன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, காஸ்ட் பிரைஸ் அப்படின்றத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னா வாங்கிய விலை. யார் வாங்கின விலை? ஏ. ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏ வாங்கி இருப்பாங்க இல்லையா, அந்த விலை. இதுல இருந்து அவர் விற்கும் பொழுது என்ன கிடைச்சது? 10% நஷ்டம் கிடைச்சது. ரைட்டா? சோ அப்ப ஃபார்முலா, செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்டு 100 by 100 மைனஸ் லாஸ். லாஸ் நஷ்டம் இல்லையா, அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? காஸ்ட் பிரைஸ்ன்றது நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், இன்டு 100 டிவைடட் பை எவ்வளவு லாஸ்பா? 10% லாஸ். சோ 100 மைனஸ் 10ன்றது 90. 0 zeros கேன்சல் ஆகும். சோ இதை எப்படி எழுதலாம்? 10x by 9 எழுதலாம். இது என்னது? செல்லிங் பிரைஸ். ஓகேவா? இது என்னதுப்பா? செல்லிங் பிரைஸ், அதாவது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் B. ஓகேவா? B எவ்வளவுக்கு வாங்குச்சு? A இவ்வளவுக்கு விக்குதுன்னா B இவ்வளவுக்கு தான் வாங்கி இருக்கணும். B உடைய காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னா 10x by 9 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ B என்ன பண்றாங்க? இத விக்கிறாங்க. எவ்வளவுக்கு? 54,000 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அகைன் இந்த ஃபார்முலால நான் என்ன பண்ண போறேன்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஆனா இந்த இடத்துல லாபம், இதுக்கு முன்னாடி நஷ்டம், இந்த இடத்துல லாபம். அதனால ஃபார்முலா என்ன? 100 பிளஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை 100ன்றது ஃபார்முலா. காஸ்ட் பிரைஸ்ன்றது தெரியுமா? 10x டிவைடட் பை 9. அதே மாதிரி செல்லிங் பிரைஸ் அப்படின்றது என்னதுப்பா? 54,000. சோ 54,000 and then into 100 plus profit ன்றது 120 divided by 100. இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? x equal to 50,000 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சால்வ் பண்ணா x equal to 50,000 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? 1 times 2 times and then 3 2. so 4 by 3x equal to 54,000 அப்படின்னு இருக்கு. சோ சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சிலம் லாஸ்ட் டைம் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபார்முலா தனியா போடலாம். புரிஞ்சாப்பா? இதுல டவுட் இருக்கா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பி கிடையாது. ஓகேவா? 45,000 கிடையாது. 45,000ன்றது என்னன்னு தெரியுமா? 45,000ன்றது பிசிக்கு வித்தாங்க இல்லையா, அந்த விலை. பட் நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்னது? உண்மையான விலை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா உண்மையான விலைன்றது 50,000. ஓகேவா? ஏ கரெக்ட், ஏ தான் கரெக்ட் ஆன்சர், பி கிடையாது. இந்த 45,000 உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஸ்டெப்பை நான் மாத்தி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோமா? காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம். ஓகேவா? என்ன கண்டுபிடிச்சோம்? 10x டிவைடட் பை 9 கண்டுபிடிச்சோம். 10x டிவைடட் பை 9. இதை நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் சி. அடுத்து இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? நார்மலா காஸ்ட் பிரைஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணாம நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். சோ காஸ்ட் பிரைஸ் இன்டு 100 பிளஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை 100. சோ x இன்டு 100 பிளஸ் காஸ்ட் பிரைஸ்ன்றது எனக்கு முன்னாடியே தெரியும் 54,000ன்றது, இல்லனா செல்லிங் பிரைஸ் எனக்கு தெரியும் 54,000.
ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ 100 பிளஸ் 120 டிவைடட் பை 100. இதை சால்வ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 45,000 அப்படின்னு கிடைக்கும். இந்த 45,000 இந்த எக்ஸ் வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் பிரைஸ் 50,000 கிடைக்கும். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெப், அதனால நீங்க டைரக்டாவே இதவே எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் முடிஞ்ச அளவு இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை விட நீங்க சிம்பிளா பண்ணவே முடியாது. ஒரே ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்றேன். உங்க எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்க பேசிக் என்னன்னு தெரியாம டைரக்டா வந்து ப்ராப்ளம்க்கு வரீங்க. இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம ஒரு 40 தடவை ரிப்பீட் பண்ணியிருப்போம் நம்மளோட லைவ் கிளாஸ்லயே. ஸோ பேசிக் இந்த ஃபார்முலாலாம், அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சோ கான்டெம்பரரி என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி கீழ்கண்ட எந்த சொல்லை உருவாக்க இயலாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. 54,000 is 110%. Then convert to 10% ன்னு கொடுத்திருக்கீங்க. Then convert to 100% கொடுத்திருக்கீங்க. அப்படி 100% ஓ 10% பண்ணா அருண்குமார் it's 5,400. Answer is 50,000. ஓகேவா? ஏ கரெக்ட் ஆன்சர், சி கரெக்ட் ஆன்சர்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, கான்டெம்பரரி வச்சு என்ன வந்து பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ பேரட் பண்ண இயலாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பேரட் பி இருக்கு, ஏ இருக்கு, ஆர் ஆர் ஓ டி, பேரட் அப்ப என்னால பண்ண முடியும். அடுத்தது கம்பெனி, சிஓ எம் பி ஏ என் அண்ட் தென் ஒய், கம்பெனியும் என்னால பண்ண முடியும். நெக்ஸ்ட் வேர்ட் கார்பெண்டர், சி ஏ ஆர் பி இ, அகைன் என் இங்க இருக்கு, டி இருக்கு. அடுத்து இன்னொரு இ தேவைப்படுது, இன்னொரு இ அங்க இல்ல. சோ ஆன்சர் இஸ் கார்பெண்டர். ஓகே, கார்பெண்டர்ன்ற வார்த்தையை என்னால உருவாக்க இயலாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எஸ் டபுள் இ, சூப்பர் அதி. சோ விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 64, 16, 32, 8 and then question mark. ஓகே, 64ல இருந்து நான் டிவைடட் பை 4 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 16 கிடைக்கும். 16ல இருந்து 2 நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 32. அகைன் 32ல இருந்து நான் 4 டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 8 கிடைக்கும். அப்ப அடுத்து நான் என்ன பண்ணணும், 2 மல்டிப்ளை பண்ணணும். சோ 8ல இருந்து 2 மல்டிப்ளை பண்ணேன்னா 16 கிடைக்கும். சோ ஆன்சர் இஸ் 16. ஆப்ஷன் டி கீழ இருக்கு. 4 கிடையாது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 16. ஓகேவா? புரியுதா? புரிஞ்சாப்பா? டவுட் இருக்கா? 4 கிடையாது, ஆன்சர் 16. சங்கேத மொழி குறியீட்டில் அண்டர் என்பது 6152 at என்றும் டெஃப் என்பது 52#7 என்றும் குறியிட்டால் ஃப்ராட் என்பது எவ்வாறு குறிக்கப்பட வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ பாருங்க, ஆப்ஷன் இல்லையா? 16 ஆப்ஷன் டி ல இருக்கு. நான் காட்டுறேன், நான் தான் காட்டுனேனே, இங்க இருக்கு பாருங்க 16. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு இது மாதிரி தான் வரும்னு எப்படி பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு தான் அந்த கொஸ்டினை வந்து மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸை வந்து அடிக்கடி போட்டு பாருங்கன்னு சொல்றது. பிகாஸ் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது நீங்க சால்வ் பண்ணி பார்க்க உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தோன்னு தெரிஞ்சிடணும். ஓகே, ஆட் பண்ணிருக்காங்க, ஓகே மல்டிப்ளை பண்ணிருக்காங்கன்னு. இல்ல நீங்க சால்வ் பண்ணியே பார்க்கலன்னா எந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த சீரீஸை பாருங்க, எந்த அகைன் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்து பெரிய நம்பரா போயிருக்கா, செகண்ட்ல இருந்து சின்ன நம்பரா போயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லனா ஆல்டர்னேட்டிவா இருக்கா, ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் சின்ன நம்பர், பெரிய நம்பர் சின்ன நம்பர்னு இருக்கான்னு பார்க்கணும். சோ அப்படி எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிருந்துச்சுன்னா ஒன்னு மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க, இல்லனா ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஒன்னு மல்டிப்ளை இல்லனா ஆட் பண்ணிருப்பாங்க. சோ எந்த நம்பர் வச்சு ஆட் பண்ணிருக்காங்க, எந்த நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. இல்ல கம்மி ஆயிட்டே போயிருக்கு, சின்ன நம்பரா போயிருக்குன்னா ஒன்னு மைனஸ் பண்ணிருப்பாங்க, இல்லனா டிவைட் பண்ணிருப்பாங்க. ஓகே, இதுவே ஆல்டர்னேட்டிவா ஒன்னு பெருசு ஒன்னு சிறுசா இருக்கு அப்படின்னா ரெண்டு ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிருப்பாங்க, அடுத்து பிளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து பிளஸ், இல்லனா மல்டிப்ளை பிளஸ் அப்படின்னு ஏதோ ரெண்ட மாத்தி யூஸ் பண்ணிருக்காங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எந்த क्वेश्चन once again சொல்லணும்? இந்த क्वेश्चनா? ஓகே, 64, 16, 32, 8. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 64 4 ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. டிவைட் பண்ணா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 16 கிடைக்கும். அடுத்து வர்ற ஆன்சரை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஓகே, மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 32 கிடைக்கும். மறுபடியும் 4 ஆல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிவைட் பண்ணிருக்காங்க. டிவைட் பண்ணா 8 கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அவங்களும் அதானே பண்ணிருக்காங்க. 4 ஆல டிவைட் பண்ணி 2 ஆல மல்டிப்ளை, 4 ஆல டிவைட் பண்ணி 2 ஆல மல்டிப்ளை, சோ 16. அடுத்தது என்ன பண்ணனும்னா அகைன் 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும், சாரி டிவைட் பண்ணணும். அப்படியே ஆல்டர்னேட்டிவா போயிட்டே இருக்கணும்.
சோ இத 4 ஆல டிவைட் பண்ணா 4. அடுத்து என்ன பண்ணனும்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அடுத்தது 8 கிடைக்கும். ஓகே இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? clear. Okay, next question. சங்கேத மொழி குறியீட்டில் அண்டர் என்பது 6152 அட் என்றும் டெஃப் என்பது 52 #7 என்றும் குறியீட்டால் fraud என்பது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போலாம் clear. Okay, fraud question போலாமா? Okay, அண்டர் ரைட்டா? அண்டர் உடைய கோட் என்ன அப்படின்னா 6152 அட். ஓகே அடுத்தது டெஃப் DEAF ஓட கோட் என்னன்னா 52 #7. ஓகே சோ இதுல வந்து u ஓட கோட்ன்றது 6 தான், என்னோட கோட்ன்றது 1 தான். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அடுத்த வார்த்தையில பார்க்கணும். இங்கேயும் e இருக்கு, இங்கேயும் இருக்கு. e வந்து 2 தான் கொடுத்திருக்காங்க, இங்கேயும் 2 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப எல்லாமே வரிசையா கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது fraud ரைட்டா? சோ f ஆல்ரெடி क्वेश्चनல இருக்கு 7, சோ 7. r ஆல்ரெடி क्वेश्चनல இருக்கு, சோ at. அகைன் a வும் क्वेश्चनல இருக்கா, hashtag. அடுத்தது u 6, அடுத்தது d 5. சோ 7 at #65 இங்க இருக்கு 7 at #65. answer is option A. ஓகேவா? புரியுதா? ஓகே ஐயா அந்த வார்த்தை தான் இதுல இருந்து எடுக்க முடிஞ்ச வார்த்தை அதுதான், அதனால போட்டோம். ஓகேவா? So next question.